ஹாய் ஆல். இந்த வீடியோ இன்றைக்கி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு 3 டேஸ் ட்ரிப் போகிறோம். வீட்டை விட்டு ஒரு 5:30க்கு கிளம்பணும்னு நினச்சோம். பட் லேட் ஆகிடுச்சு. 6:30க்கு தான் இறங்கினோம். போகிற வழியிலே சாப்பிட்றலாம்னு சொல்லிட்டு ஊர்வசின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா இட்லி அண்ட் வடை தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரெண்டுமே நார்மல் தான் டேஸ்ட்டு. எனக்கு அவ்வளோ பிடிக்கல. வடைலாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை. அதனால் ஏதோ ஒன்று சாப்பிட்ணும். பிகாஸ் ட்ராவலிங்கில் வந்து எம்டி ஸ்டொமக்கில் நம்ம கஷ்டம். அதனால் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு திருப்பி ஒரு லாங் ட்ரைவ் ஒரு 2-3 ஹவர்ஸ் கழித்து மண்மனம் பிரியாணின்னு சொல்லிட்டு ஒரு திண்டுக்கல்லில் ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்தோம். அங்கே ட்ரை பண்ணலான்னு பார்த்தா அங்கே ஆக்சுவலி ஜீரக சம்பா ரைஸ் பிரியாணி எனக்கு அவ்வளோவா பிடிக்காது ஜீரக சம்பா. பட் அங்கே வந்து மட்டன் பிரியாணி ரொம்ப சூப்பர் டேஸ்டியாக இருந்தது. எனக்கு பிடிச்சிருந்தது. அதனால் அதை சாப்பிட்டுட்டு அவங்களோட பிரான்ச் வந்து ஈவன் கொடைக்கானலில் நான் பார்த்தேன். பட் நாங்கள் போகலை. திண்டுக்கல்லில் தான் நாங்கள் சாப்பிட்டோம். எனக்கு பிடிச்சது. ஸோ சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சு. நாங்கள் வந்து இப்போ லன்ச் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். ஸோ அங்கே நாங்கள் வந்து பட்டில் குண்டில் பார்க்குறோம். அங்கே வந்து ஒரு 3 டேஸ் ட்ரிப் கொடைக்கானல் போயிட்டுருக்கோம். ஸ்டார்டிங்கில் வந்து நாங்கள் எதுவுமே சொல்லலை. சரி அப்புறம் சொல்லலான்னு பார்த்தோம். பட் இன்னும் எங்களுக்கு இப்போ தான் 2:30 சாப்பிட்டுட்டு இன்னொரு 3 ஹவர்ஸ் இருக்குது. அதனால் அதுக்கப்புறம் கொடைக்கானல் ரீச் ஆகிட்டு நாங்கள் உங்களுக்கு அந்த ரூமு நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணுறோம் அதெல்லாம் நான் காட்டுறேன் அப்புறமா. ஓகே. சடனாக திண்டுக்கல் ஜங்ஷன் வந்துட்டு கார் பிரேக் டவுன் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறதுனே எங்களுக்கு ஒன்றும் புரியல. இமிடியேட்டாக என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அங்கே நியர்பை கார் மெக்கானிக் ஏதாவது இருக்காங்களா செக் பண்ணிவிட்டு ஒரு 2 பேரை கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்களும் உடனே செக் பண்ணாங்க. பண்ணிவிட்டு ஓகே இது 2 டேஸ் ஆகும், கிளச் ப்ராப்ளம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு காரை டோ பண்ணி எடுத்துகிட்டு போய் அவங்க இடத்துல விட்டுட்டு அவங்களே எங்களுக்கு கேபும், ஏன்னா அந்த இடம் வந்து எங்களுக்கு புதுசுன்றதுனால அவங்களே கேப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. கேப் டிரைவர் கூட ரொம்ப ஸ்வீட்டான பர்சன். நம்மளுக்கு புது இடம்ன்றதுனால நம்மளை வந்து அந்த சில்வர் ஃபால்ஸ் லேக் இதெல்லாம் ஆன் தி வேல வந்துச்சு. அதெல்லாம் அங்கெல்லாம் இறங்கி பாருங்கள், அந்த ஸ்பாட் பார்த்துட்டு ஃபோட்டோ எடுக்கணுன்னா எடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாக வெயிட் பண்ணி எல்லாம் நம்மளுக்கு இது பண்ணார். அண்டு நம்ம எடுத்து சென்னையிலேருந்து கொடைக்கானல் ரூட் பார்த்திங்கன்னா சென்னை டு திருச்சி, திருச்சியிலேருந்து திண்டுக்கல், அண்டு திண்டுக்கல்லேருந்து பத்லகுண்டு அண்டு கொடைக்கானல். இந்த ரூட்டு தான் நம்ம எடுத்தோம். ஓவரால் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 525 கிலோமீட்டர்ஸ். கொடைக்கானலில் அந்த கீழேருந்து மேலே நம்ம ரூமுக்கு ரீச் ஆகிற டைம் மட்டுமே பார்த்திங்கன்னா 2.5 ஹவர்ஸ் ஆச்சு. ஸோ நம்ம போகிற வழியில் அவர் சொன்ன அந்த லேக் அண்டு வாட்டர் ஃபால்ஸ் அது அந்த இடத்துல சில்வர் வாட்டர் ஃபால்ஸ் அது ஆக்சுவலி அங்கெல்லாம் போயிட்டு நம்ம ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ஆக்சுவலி மேலே போக போக பயங்கரம் கோல்டாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம இந்த சம்மருக்கு நம்ம சென்னையோட கிளைமேட்டுக்கு அங்கே அப்படியே ரெஃப்ரெஷிங்காக இருந்தது நம்மளுக்கு. ஸோ ஃபால்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே அந்த ஸ்ட்ரீட்டில் இருந்த அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே ரூமுக்கு போயாச்சு. ரொம்ப டார்க்காக இருந்தது அங்கே, அதனால தான் நான் வீடியோ எதுவும் எடுக்கலை. ஸோ டே 1 என்ன பண்ணோம், எங்கெல்லாம் போகணும் அப்படின்ற வீடியோவை வந்து நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு அப்புறமா நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி இவ்வளோ தான். Okay, bye, take care, thanks for watching.